வணக்கம் மக்களே, நான் உங்கள் விக்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக நான் யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கும் இன்ஸ்டாவில் வீடியோ போடுறதுக்கும் ஒரு மைக் நான் வாங்கியிருக்கேன். அதோட பேர் பார்த்திங்கன்னா கிரெனோரா. பார்த்துங்க, இதுதான் அந்த மைக்கு. இந்த மைக்கை பற்றி என்னவோ அதை பார்த்துடலாம். எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 2000 போட்டிருக்கு. ஆக்சுவலாக ஏதோ ஒரு சிலர்ட்டேருந்து நமக்கு வந்திருக்கு. இந்த மைக்கை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு கையில் வீடியோ எடுத்துருக்கனால ஒரு கையில் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் பேசுகிறது நல்லா தெளிவாக கேட்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மைக்கோட பாக்ஸ் ஓப்பனில். இது என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மைக்கு தான் நான் இப்போ யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நல்லா இருக்குது கேஸ். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது கேஸ். சார்ஜ் போகிற சார்ஜ் பின்னு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இண்டிகேஷன் வரும், என்ன சார்ஜ் பர்சன்டேஜ் இருக்குன்னு. இப்போ இதில் வந்து வரல. சார்ஜ் போடும்போது நான் போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு வரும், பார்த்துக்கோங்க. இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த வாரண்டி கார்டு. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் கிரெனோரான்ற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 1 இயர் வாரண்டின்னு போட்டிருக்கு. வருமோ வராதோ ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்குவோம். எதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணி ஏதாவது ஹெல்ப்பாக இருக்குன்றதுக்கு அப்படின்னு இது யூசர் மேனுவல். இது இங்கே வச்சுருவோம். இது போக இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பாருங்க, இதில் மைக்கோட சார்ஜ் போடுறதுக்காக ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து டைப் ஏ டு டைப் சி கேபிள் ஒன்று வந்துடுது. இது போக லைட்னிங் அடாப்டர் இருக்குது. ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்னிங் அடாப்டர் போட்டுக்கலாம். அதில் டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த ஃபோட்டோவில் இருக்குல்ல, இந்த மாதிரியான ரிசீவர் வந்துடும். ட்ரான்ஸ்மிட்டர் இது வந்துடும். நான் வச்சுருக்கிறது ஆக்சுவலாக சிங்கிள் மைக் தான். ஃபோட்டோவில் வந்து இப்படி இருக்குது. ஆனால் நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் மைக் வித் ரிசீவரோட தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 900, 1000 ஒரு நாளைக்கு ஒரு ரேட் போட்டிருக்கு. நான் அமேசானில் வாங்கினேன். நான் அது உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லாமே அனுப்புகிறேன். இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்களே கேட்குறீங்க. கேட்டு பார்த்து என்னென்றது சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். நான் சார்ஜ் போடுறேன், அந்த இண்டிகேஷன் காமிக்கும் பாருங்கள். 76% இருக்குது கேஸோட பேட்ரி. போட்டிங்கன்னா சார்ஜ் ஆகும். தனியாகவும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இல்லை இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இதுதான் இந்த மைக். ஆக்சுவலாக இப்போ நான் மைக்கை கழட்டிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் இந்த மைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் பவர் பட்டன். இதுதான் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடுது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ் கேன்சலேஷனை வந்து எந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு கிளிக் பண்ணால் இப்போ இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனுடைய சிம்பிள் வந்து ஒரு தடவை பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகுதா? அடுத்து இன்னொரு கிளிக் பண்ணால் 2 தடவை பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகுதா? இன்னொரு தடவை பண்ணால் 3 தடவை பிளிங்க் ஆகும். ஆக்சுவலாக 3 லெவல் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இதில் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ 3rd லெவலில் தான் இப்போ நான் வச்சுருக்கேன். அது போக இன்னொரு பேட்டர்ன் ஒன்று, 2வது சிம்பிள், இந்த அம்புக்குறி போட்ட மாதிரி இருக்குல்ல, அந்த சிம்பிளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ரிவர்ப் மோடுன்னு சொல்லி நம்ம சாங்லாம் பாடுறோம் அப்படின்னா இந்த மோடில் தான் பாடுவாங்க. ஸோ நம்ம பாட போகிறது இல்லை இந்த வாய்ஸ் வச்சுக்கிட்டு. இருந்தாலும் நம்ம சொல்கிறோம், இந்த ரிவர்ப் மோடு வந்து இது ஆன் பண்ணுறது. அதுக்கு இது 3 தடவை விட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது ஆன் ஆகிடும். மியூட் பண்ணுறதுக்கு 2 தடவை இது பண்ணால் மியூட் வந்து ஆன் ஆகிடும். மியூட் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பேசி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மியூட் பட்டனை போட்டு வச்சிட்டோன்னா அவங்களோட மைக் வேறு மைக்கில் பேசுவாங்க. நம்ம இந்த பக்கம் வந்து ஆஃப் பண்ணியிருந்தால் தான் ரெண்டுமே எக்கோ அடிக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மியூட் பட்டன். ஓகேவா? இதுதான் இந்த மைக்கோடது. இதில் வந்து கிளிப் இருக்குது. கிளிப்பு ஓகே தான், நல்லா இருக்குது. உடஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப வெயிட்லெஸ் அப்படிலாம் இல்லை. இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, கேஸ் நீங்கள் எங்கேயோ வச்சுட்டீங்க மறந்து, இப்போ இந்த மைக்கை யூஸ் பண்ண முடியுமா, சார்ஜ் பண்ண முடியுமான்ற பயமே தேவையில்லை உங்களுக்கு. ஏன்னா டேரெக்டாக அந்த மைக்கிலே பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர், ஒரு பின் இருக்குது, சார்ஜிங் பின். டேரெக்டாகவே நீங்கள் சீட்டை இப்போ யூஸ் பண்ணி இந்த மைக்கை நீங்கள் டேரெக்டாகவே சார்ஜ் பண்ணிக்க முடியும், கேஸே இல்லாமல். கேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் அழகாக கேஸில் நீங்கள் சார்ஜ் பண்ணி கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த காலையில் நான் எடுக்கும்போது மைக் ஆனே ஆலை, சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஸோ இப்போ நான் திரும்ப கடைக்கு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நான் ஆன் பண்ணி, அதாவது கேஸ்லேயே சார்ஜ் போட்டிருக்கேன். இந்த இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த மாதிரியான கேஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான கேஸில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் யாரும் சொல்லலை. மைக் சரியாக சார்ஜ் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஆக்சுவலாக அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உள்ளே தெரியுது பார்த்தீங்கன்னா பின்னு, இந்த பின்னில் ஏதாவது டஸ்ட் இருக்கும். அப்படி இல்லை, அந்த பின்னு நல்லா இருக்குது அப்படின்னா, இதுக்கு அடியில் 3 டாட் இருக்குது பாருங்கள்,
இதில் ஏதாவது டஸ்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக இதுவே நான் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன். ஸ்க்ராட்ச் பண்ணி தான் நான் சார்ஜ் போட்டேன். எனக்கு காலைல சார்ஜ் ஆகலை. அதுக்கப்புறம் நான் சார்ஜ் போட்டேன், சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மைக்கை. ஸோ இந்த மாதிரி சார்ஜிங் கம்ப்ளைண்ட்டு இந்த மாதிரி கேஸில் வரும். அது வந்து கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அது வந்து நம்ம வந்து நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ண அந்த மாதிரி டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறனால வர்றதா. இதுக்காக மைக் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு புலம்ப வேணாம். இதுதான் மேட்ரு. இதில் தெரிஞ்சுக்கோங்க. இது போக நான் சொன்ன மாதிரி லைட்னிங் போர்ட்டுக்கான அடாப்டர் வந்துடும். சார்ஜிங் கேபிள் அதிலே உங்களுக்கு ஒன்று வந்துடும். இதை வச்சு நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் டைப் சி வச்சுருந்தீங்கன்னா, ஆக்சுவலாக என்கிட்ட இல்லை. நான் ஆக்சுவலாக ஒரு வீடியோவில் பார்த்தேன், அது போட்டிருந்தாங்க. எப்படின்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப் சி டு டைப் சி கனெக்ட் பண்ணாலும் சார்ஜ் ஆகுன்ற மாதிரி ஒரு இதில் போட்டிருந்தாங்க. எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. எனக்கு டைப் சி டு டைப் சி இல்லை, அதனால் செக் பண்ணல. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த மைக் நல்லா இருக்கான்னுன்றதை நீங்கள் கேட்குற வாய்ஸை பொறுத்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இந்த மைக் ஓகே தான். ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறது. இந்த மைக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேஸ் ஏன் மெயினாக வாங்கணும்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். நிறைய கேஸ் எல்லாமே இருக்குது. டேரெக்டாகவே பேசலாம், நல்லாயிருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா ஏர் விண்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு பொசுன்னு ஒரு டெடிபியரில் வர்ற மாதிரி முடி மாதிரி வரும். அதெல்லாம் இல்லை. நான் கூட யோசித்தேன், அது இல்லாமல் இருக்கே, ரொம்ப நல்லா இல்லாமல் போயிருமோன்னு நினச்சேன். ஆனால் நல்லா இருக்குது. அந்த மாதிரி எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. சூப்பராக இருக்குது இந்த மைக். ஆக்சுவலாக நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 900 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் அமேசானில். நல்லா இருக்குது. கேஸோடு வாங்குங்க. எக்காரணத்து கொண்டும் கேஸ் இல்லாமல் வாங்காதீங்க. ஏன்னா அந்த மைக்கு சீக்கிரம் கீழே விழ வாய்ப்பு இருக்குது, கை தவறி போக வாய்ப்பு இருக்குது. இது வச்சுருந்தோம்னா ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆகும், டேமேஜ் ஆகும். கேஸ் விழுனா அந்த அடிப்புறம் இது வாங்கிக்கிறோம். ஸோ மைக் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும். அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசீவரை நான் ஃபோனில் தான் மாட்டியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு வீடியோ கழட்டிட்டு நான் ஒரு வீடியோ எடுத்து நான் அதையும் சேர்த்து போடுறேன். வாங்கணுன்றவங்க தாராளமாக இந்த மைக் வாங்குங்க, நல்லாயிருக்கு. இப்போ நான் அந்த மைக்கை மொத்தமாக கழட்டிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வாய்ஸை கேளுங்க. ஆக்சுவலாக இதுதான் அந்த ரிசீவர். ஆக்சுவலாக இதில் ஒரு நல்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃபோனில் தான் நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மைக்கு மாட்டிருப்பீங்க, இந்த ஃபோனோட சார்ஜிங் கேபிள் இருக்கிற இடத்துல இதை மாட்டிட்டீங்க. ஸோ இப்போ உங்கள் ஃபோனை சார்ஜ் போட முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன் வரும்போது பயப்படவே தேவையில்லை. இப்படி சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்ட் இருக்குது. இந்த போர்ட்டை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபோன் சார்ஜும் ஆகும், நீங்கள் மைக் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து நல்ல ஒரு யோசிச்சிருக்காங்க. இந்த மைக்கு எவ்வளோலாம் கம்ப்ளைண்ட் வந்தாலும் என்ன அடித்தாலும் தாங்குற மாதிரி அந்தளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் கூட சரி பண்ணியிருக்காங்க. இந்த மைக்கு வந்து செய்யும்போது நல்லா யோசிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது இந்த மைக். ஆக்சுவலாக 900 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்து. ட்ரை பண்ணி பாருங்கள்.